பிரைஸ் த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? ராஜ் துபாய் எமிரேட்ஸ்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறார்ல இன்னைக்கு. அதுக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட ஆரம்ப நிலைமை உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு ராஜோட நண்பர் தன்னுடைய சக ஊழியர்கிட்ட கேட்டாரு. அவரு தெரியாதப்பா, சொன்னா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான். ராஜ் இந்த ஊருக்கு வந்த புதுசுல அவரோட படிப்புக்கு வேலை கிடைக்கல. துபாயில மார்க்கெட்ல மீன் வெட்டுற வேலை தான் கிடைச்சது. அந்த வேலையே போதும்னு அவர் உட்காரல. தான் படிப்புக்கு ஒரு வேலை வேணும்னு தேடினவருக்கு பியூன் வேலை கிடைச்சது. பியூன் வேலையோட நிறுத்திக்கல அவரு. கடவுளோட துணையோட என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணப்ப தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுக்கு பார்ட் டைமா அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. அதை படிச்சாரு. அதுக்கப்புறமா எமிரேட்ஸ்ல அப்ளை பண்ணாரு. ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு. கிடைச்ச வேலை போதும்னு நிம்மதியா உட்காரல. அடுத்து எப்படி உயர்றதுன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. அதுக்கப்புறம் முயற்சியும் பண்ணாரு. இப்போ நல்ல ஒரு வேலையில இருக்கிறாரு. இந்த அளவுக்கு உயர்றதுக்கு அவரோட கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லப்பா, அவரோட முயற்சியும் காரணம் அப்படின்னு எடுத்து சொன்னாரு ராஜோட நண்பர். இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னங்க, வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சேன்ட்டு அதுக்காக காத்துக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. உங்க கிரியையிலையும் காட்டுங்க. காட் bless you all.